பேட்டியே கொடுக்க மாட்டேன். ஒரு பேட்டி கொடுத்து நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு அரசியல் ஞானம் அதிகம். நான் விரும்புகிற அரசியல் உங்கள்கிட்ட இல்லைப்பா தம்பி. அது நாம் தமிழில் தான் இருக்குது. நான் விரும்புகிற அரசியல் ஒரு சாதாரண மரத்தை போய் நேசிக்கிறவன் இது வரைக்கும் பைத்தக்காரன்ட்டான் சீமானு. என்னடா மரத்தை கட்டுப்பிடிக்கிறான். நானே ஒரு கிரானைட் தொழிலதிபர் தான். இந்த கிரானைட் தொழிலதிபர் இருந்தால் கூட நாம் தமிழோட கொள்கை வந்து மலை வெட்டக்கூடாது. அந்த மலையை வெட்டுறதை விட்டுட்டேன். சீமான் பேசுகிற முழு நீள பேச்சை அவனை போடுறது கிடையாது. வாயை திறந்து பேசுங்கள் ஜோசப் விஜய் அவர்களே. சீமான் பேச்சை கேளு நைட்டானா. சீமானை தினமும் படி, ஆட்சி நல்லபடி நடக்கும். எப்போ நீ காமராஜர் தோக்கட்சி வந்த தமிழர்களே. நான் கர்நாடகா முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள் இந்த நிலத்துக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை தான் வந்து கர்நாடகா மாறிடும்னு சொல்கிறாரு. எப்படின்னா பாருங்க இதை அவரை வரவேற்கிறோம் நாம். இப்போ இதை அவர் சொன்னதை வந்து அவர் மானமுள்ள கன்னடா இருக்கார். இப்போ நாங்கள் எல்லாருமே இன்றைய தேதியிலேருந்து இவ்வளோ நாளாக பிரிஞ்சு நிறைய வந்து சாதி மதங்கள் அப்படிலாம் இருந்தோம். அப்புறம் மற்ற கட்சிகளை பயணிச்சிருப்போம். இப்போ நாங்கள் திராவிட கட்சியில் எல்லா தமிழர்களும் ஒன்றாக இருந்திருப்போம். இப்போ நான் எல்லோருமே நாம் தமிழர்களாக, நாம் தமிழர் கட்சியில் இல்லை, நாம் தமிழரே அப்படின்னு அவர் கன்னடருக்கே அந்த அளவுக்கு சொல்கிறதுக்கு கெத்து இருக்கிறப்போ, வீரமானமுள்ள நம்ம தமிழர்கள் ஏற்கனவே நம்முடைய காட்டு ஆண்ட வீரப்பனுடைய அந்த வழியில் வந்த தமிழர்கள் நமக்கு ஏற்கனவே வீரப்பன் இருந்த வரைக்கும் அங்கே பிரச்சனை இல்லை. நான் அவரை பாராட்டுறேன். இப்போ ஆளுகிற என்னோடய தம்பி விஜய் முதலமைச்சர், அவருக்கு அந்த உணர்வு இருக்குதா இல்லையான்றதை சட்டமன்றத்தை கூட்டி இதே இடத்துல நீயும் சொல்லணும். நான் தமிழன், நான் என்னுடைய ஸ்டேட்டு என்னுடைய மாநிலத்துக்கு பிரச்சனை வந்தால் நான் வந்து தமிழனாக இருப்பேன் அப்படின்னு சொல்ல உனக்கு திராணி இருந்தால் சொல்லு. நான் உன்னுடைய விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுறேன், தப்பு கிடையாது. ஏன் அவனை விமர்சிக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கிறோன்னா, நீ தமிழர்களா என் நாட்டை யாரும் இது வரைக்கும் ஆளலை. எங்களுக்கு யார் தமிழர்னு தெரியாத குழப்பத்தில் இருக்கிறோம். ஆனால் எதிர்த்து நின்று போராடுகிற நாங்கள் வந்து தமிழர்கள் தெரியுது. எங்களை ஆளுகிறவர்கள் யார் தமிழர், யார் அமைச்சர், யார் வந்து இப்போ ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அவர் தமிழரா என்னான்னு தெரியாது. ஆனால் இப்போது ஒன்று திரண்டிருக்கிறோம். இப்போ தமிழர்களாக ஒன்று இணைஞ்சிருக்கிறோம். இனிமேல் மேகதாதானியை கட்டுறதுக்கு எந்தவித சாத்தியக்கூறும் இல்லை. விஜய் சகோதரர் மாநில அரசு அங்கே பேசணும், எல்லா கட்சியும் ஒன்றிணைக்கணும். மத்திய அரசில் மோடியோட நேராக பேசி தமிழனுக்கு இழைக்கப்படுகிற எல்லா அநியாயங்களும் தட்டி கேட்கணும். சினிமா படங்களில் நடிச்சிரு, அப்படி கேட்டு இப்படி கேட்டு போராட்டம்லாம் பண்ணிரு. ஒரு தடவை உன் படத்தை திருப்பி போட்டுப்பார். நாம் ஏன் பேசாமல் இருக்கிறோம், ஸ்கிரிப்டை பார்த்தே பேசினுக்கிறோமே. அதே தொழிலை விட்டுட்டு இப்போ நேர்முகமாக மக்களுடைய ஆட்சிக்கு மக்களுக்காக உங்கள் வாயில் என்ன வருது அதை பேசுங்க. பேட்டியே கொடுக்க மாட்டேன். ஒரு பேட்டி கொடுத்து நான் பார்த்ததே கிடையாது. உனக்கு வயசு 50, 51, எனக்கு 61. ஆனால் உனக்கு அரசியல் ஞானம் கம்மி, எனக்கு அரசியல் ஞானம் அதிகம். நான் விரும்புகிற அரசியல் உங்கள்கிட்ட இல்லைப்பா தம்பி. அது நாம் தமிழில் தான் இருக்குது. நான் விரும்புகிற அரசியல் அது சொர்க்கமான அரசியல். என்ன மாதிரி அரசியல் நாம் தமிழில் தான் இருக்குன்னு நாம் தமிழில் அப்படி என்ன மாதிரி அரசியல் இருக்குது? நாம் தமிழ் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மரத்தை போய் நேசிக்கிறவன் இது வரைக்கும் பைத்தக்காரன்ட்டான் சீமானு. என்னடா மரத்தை கட்டுப்பிடிக்கிறான். மரம் நமக்கு அந்த வாயுவை தருகிறது, ஆக்சிஜன். அதுக்கு ஒரு சும்மா ஒரு சான்றாக கட்டி பிடிச்சினா அது பேச போகிறதில்ல. அதுபோல் கடல், அது மாநாடு நடத்தினார். அந்த கடலில் இருக்கிற வளங்கள் அப்போ அது கெட்டு போகுது, குப்பை கூலமாவது கடல். அதை நாம் வந்து நேசித்து அதுக்கு ஒரு மாநாடு நடத்தணும். மலைகளுக்கு மாநாடு நடத்தணும். ஏன் நடத்தணும்னா மலைகள் பாதுகாக்கப்பட்டால் தான். நானே ஒரு கிரானைட் தொழிலதிபர் தான். இந்த கிரானைட் தொழிலதிபர் இருந்தால் கூட நாம் தமிழோட கொள்கை வந்து மலை வெட்டக்கூடாது. அந்த மலையை வெட்டுறதை விட்டுட்டேன். அப்போ மலை பாதுகாக்கப்பட்டால் மழை வரும். சீமான் பேசுகிறது. சீமானை எல்லாருமே என்ன மலைக்கு ஒரு மாநாடு நடத்துகிறாங்க, நான் பைத்தியமானு கேட்டான். இன்றைக்கி ஆடு மாடை பற்றி அவர் ஆடு தர சொல்கிறார். நீங்கள் வெறும் 5 ஆடு இல்லை 50 ஆடு கூட கொடு, இந்த வளத்தை பெருக்கு, அப்போ ஆடு விலை கம்மியாகிடும் இல்லையா. பால் விலை இப்போ பால் வந்து நம்ம இங்கே வாங்கலை, எல்லாம் வந்து அந்த பவுட்ரு பால் தான் குடிக்கிறோம். குஜராத்தில் ஆந்திராவில் வாங்குகிறோம். இங்கேயே மாடை விலை. அரசாங்க வேலையை அவர் அமுல்படுத்துன்னு சொன்னார். விவசாயம், ஏன்னா விவசாயம் கெட்டு போயிடும். சாஃப்ட்வேர் படிச்சுன்னு போயினே இருப்பான், இன்ஜினியர் படிச்சுட்டு போயிடுவான், அங்கே நிலத்தில் ஒருத்தனும் இருக்க மாட்டான். அப்போ இது அரசாங்கம் எங்களுடைய வரையறை வந்து 2000 தற்சார்பு கொள்கை. சொர்க்கத்தை நீ தமிழ்நாட்டில் உங்களுக்கு காட்டுவோம். எல்லாம் பரலோகம் மோட்சம் சொர்க்கத்தில் அங்கே செத்த பிறகு தெரியாது உனக்கு. வாழும் காலங்களிலே நாம் தமிழ் தலைமை ஒருங்கிணைப்பாளருடைய ஆட்சி அமைந்தால் எங்களோட எல்லாம் சேர்ந்து வந்தீங்கன்னா இதே போல் தான் எல்லா விஷயத்தையும் கட் பண்ணி போடுவான். சீமான் பேசுகிற முழு நீள பேச்சு அவனை போடுறது கிடையாது. எதாவது கட் பண்ணிவிடுவான். ஒன்றுமே இல்லை. ஒரு சின்ன பையன் போய் நிற்பான். எங்கேப்பா போகிற? சென்னைக்கு போகிறேன். என்னப்பா சென்னைக்கு போகிறேன்னு நீ சீமான் வேலை தரண்டார் விவசாயத்துக்கு, நீ சென்னைக்கு போகிறேன்றிய. இப்போ இன்னொருத்தர் அவங்க அப்பா கேட்பாருப்பா
என் பிள்ளைய படிக்க வச்சுக்கிறேன்ப்பா, இன்ஜினியர் ஆகட்டும். என்னப்பா நான் செய்கிற வேலையை அவனை செய்ய வைக்கிறேன். இன்ஜினியராகவோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சொல்லுவார் டைலாக்கு, டேய் நீ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருந்தால் கூட, ஏன்னா அவருடைய காப்பி இது, அவர் டைலாக், சாப்பிட்டு தான் போய் நீ வேலை செய்ய முடியும். நீ இன்ஜினியராக போய் பில்டிங் கட்டினா கூட சோறு சாப்பிட்ணும், அப்போ தான் உனக்கு அது கிடைக்கும். நீ எப்போ விவசாயத்தை இந்த வேலையை அருவி, இல்லைன்னா எங்களுக்கு வழி விட்டால் நாங்கள் யோக்கியமாக அந்த ஆட்சி நடத்துவோம். தற்காலிகம் வந்துட்டீங்க. உங்களுடைய எம்எல்ஏக்களே எத்தனை பேர், உங்களுக்கு பேர் தெரியுமா, தொகுதி தெரியுமான்னு தெரியாது. நாங்கள் உங்களை கேவலப்படுத்த விரும்பலை. இனிமேல் ஒரு நல்ல ஆட்சியை கொடுங்க மக்களுக்கு. வாயை திறந்து பேசுங்கள். ஜோசப் விஜய் அவர்களே, வாயை திறங்க. உனக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறோம்லாம் தூக்கி போட்டு துரத்தி விடு. சீமான் பேச்சை கேளு. நைட்டானா கேட்டுட்டு சீமான் பேச்சை கேட்கணுங்களா? ஆமாம், சீமான் பேச்சை முதல்ல ஒரு கேளு. எவ்வளோ யூடியூப் உனக்கு எல்லாம் இருக்குது. என்னென்ன பேசுகிறாரு, எப்படி பேசினா இந்த ஆட்சி நடத்தலாம், என்ன செய்யலாம், நல்ல திறமைசாலியாக உங்கள் ஆட்களை வலை. நாங்கள் தற்கொலையின் பேர் வச்சது காரணமே உங்கள் யாருக்குமே சீமான் ஒரு கட்டளை இட்டால் நாங்கள் பாதுகாப்பாட்டில் இருக்கிறோம். ஒரு கட்டளை இட்டால் பெண்களுக்கு வழி விடுனா எல்லாம் வழி விடுவோம். உன் கட்சியில் பெண்களுக்கு வழி விட மாட்டான், பெண்களை பிடிச்சி தள்ளுறான். இத்தனை பேர் செத்துக்கு காரணமே என்ன காரணம்? ஒழுக்கமற்று வளர்த்துருக்கிற. அதனால தான் திட்டுறோம் உன்னை. நீ தமிழர்கள் அங்கே இருக்கிறவன், உன் கட்சியில் இருக்கிறவன் தாவைக்கால என் உடன் பிறந்த சகோதரன். நல்ல கட்சியை வலை, அவங்களுக்கு அறிவுரை சொல்லு, செய். சீமானை தினமும் படி, ஆட்சி நல்லபடி நடக்கும். இப்போ காமராஜருக்கு பிறகு யாரும் தமிழர் வந்து நிரந்தரமாக நிலத்தை ஆளவே முடியல. காமராஜருக்கு பிறகு என்ன காரணம்னா இருக்கு? பெரிய சாபக்கேடு. எப்போ நீ காமராஜர் தோக்கடிச்சு வந்த தமிழர்களே ஒரு தொகுதியில் தோக்கடிச்ச, அப்போ அண்ணாதுரை கேட்டார், டேய் ஒரு புண்ணியவான தோக்கடிச்சிங்க, என்ன ஜெயிக்க வச்சிங்களடா, அவர் ஏன்டா தோக்கடிச்சிங்க அழுதார் அண்ணாதுரை. இத்தனைக்கும் அவர் முதல்வராக வந்தார். அந்த நேரத்தில் காமராஜர் தோற்கடிச்சது தமிழர்களுக்கு பெரிய நஷ்டம், தரித்திரம். அன்றைக்கி பிடிச்ச தரித்திரம். இன்ன வரைக்கும் உன்னை மொழி தெரியாதவன், நீ என்ன மொழின்னே உனக்கு தெரில, உன்னை திராவிடனா ஆமான்னு, அப்புறம் உன்னை தற்கொலைனாலும் ஒத்துக்குன்னு போகிற. நீ முதல்ல தமிழனாக இரு. அவர் தமிழனாக இருந்ததுனால தான் நல்ல ஆட்சி கொடுத்தார். அந்த ஆட்சியை தான் பின்பற்றி நாம் தமிழர் ஆட்சி வரும். அன்றைய சாபத்தை தீர்க்கணும்னா சாபம் இருக்குது. காமராஜருடைய சாபம் மட்டும் இல்லை, ஈழத்தமிழர்களுடைய சாபம் இதன் மேல் படுத்து கொண்டு இருக்கிறது. இங்கே இருக்கிற காங்கிரஸ் திமுகவை எப்போ இருந்தாலும் நாம் வாழ்க்கையில் சேர்க்கவே முடியாது. ஏன்னா என் தமிழர்களை கொன்றவர்கள் இந்த கருணாநிதி குடும்பம், காங்கிரஸ் சோனியா குடும்பம் என் தமிழரை அழித்து ஒழித்தார்கள். அவளை ஆவி உங்களை சும்மா விடாது. எல்லா ஆவியும் நாம் தமிழர் மேலேயும் தமிழர்கள் மேலே இறங்கி உங்களை ஒழித்து கட்டுற நாள் நெருங்கி விட்டது. தமிழ் மக்களே, உங்களை திருந்துங்கன்னு சொல்ல மாட்டோம். நல்லா படுத்துக்குன்னு யோசனை பண்ணி பாருங்கள். நாம் தேர்ந்தெடுத்தவர் யார்? அவர் நடிப்பார், போவார். அவருக்கே சந்தேகம், நான் முதல்வர் ஆகிட்டேன்னா சந்தேகமாக இருக்குதே. மலேசியாவுக்கு டிக்கெட் போட்டுன்னு போனேன், எப்படி நான் ஆகிட்டேன் ஒன்றும் புரியலையே, ஒரே மாயமாகுது. இப்போ கூட நான் சொல்லுறேன், ஓட்டு போட்டவங்களாம் நாம் தமிழ் ஓட்டு போட்டிருப்பான். ஆனால் மாயஜாலம் நடந்து விட்டது அந்த மிஷினில். அதை தான் நான் வலியுறுத்துகிறேன். இனி வரும் காலங்களில் மக்கள் திருந்தி நல்லபடி நல்ல தலைவனை தேர்ந்தெடுங்க. உங்களுக்கு தலைவனை திரையில் தேடாதீர்கள். என் அருமை சகோதரர்களே, தாவைக்கால் இருக்கிற உன் கொள்கையை கேட்டால் கொள்கையை சொல்ல தெரியல உனக்கு. இனிமேலே கொள்கையை பேசு. கொள்கை என்னன்னு சீமான் கேட்ட பாடம் படி. சீமான் யூடியூப்பை பாரு. நீ அரசியல் கற்றுக்கோ. நல்லா வாழுங்க. இந்த மக்களை வாழ வைங்க. தற்கூரியாக இருக்காதீங்க. இனிமேல் சொல்ல மாட்டோம் உங்களுக்கு தற்கூரியாக. நல்ல அரசியல் பண்ணுங்கள். நாம் தமிழர்.